Good morning students. Welcome to design of measurement session. நம்ம போன கிளாஸ் வந்து டிசைன் ஆஃப் ரிஜிட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் பார்த்தோம். ஸோ தியரி ஓரளவு ரீகால் பண்ணோம். ஸோ கப்ளிங்னா என்ன, ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ், அது யூசஸ், அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிசைன் ப்ரொசீஜர் பார்த்தோம் ஒன் பை ஒன்று. அதை ஓரளவு ரீகால் பண்ணிவிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நமக்கு அது சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் டிசைன் ஏ சிஐ கேஸ்டியன் டிசைன் ஏ சிஐ ப்ரொடக்டிவ் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் டு டிரான்ஸ்மிட் 15 kW at 900 RPM from an electric motor to a compressor. The following permissible stresses may be used. Shear stress for shaft, bolt, key material 40 Nm per mm square. Crushing stress for bolt and key 80 Nm per mm square. Shear stress for cast iron 8 Nm per mm square. So இது பவர். ஸோ டேட்டா வந்து நல்லா ரீட் பண்ணி பவர் எவ்வளோ 15 kW. அப்போ பவர் எவ்வளோ 15 kW, 15 × 10³ watt, 15 × 10³ watt. 900 RPM speed, n is equal to 900 RPM from an electric motor to compressor. இப்போ ஸ்ட்ரெஸ் shear stress for shaft, bolt, key material அதாவது 40 Nm per mm square. Crushing stress for bolt and key அப்போ 8 Nm per mm square. Shear stress for cast iron 8 Nm per mm square. இப்போ ப்ராப்ளம் ரீட் பண்ணிட்டு டேட்டாவை கிளியராக எழுதணும். நெக்ஸ்ட்டு given data பவர் டிரான்ஸ்மிட் PO பவர் டிரான்ஸ்மிட் 15 kW 15 × 10³ watt, 15 × 10³ watt. Speed n is equal to 900 RPM. Shear stress for shaft, bolt and key material அப்போ டவ் என்னது ஷாஃப்ட்டு, கீ போல்ட் மூணுமே சேம் தான். எவ்வளோ 40 Nm per mm square. Permissible crushing stress for bolt and key sigma C for bolt, key. ஸோ பீனா போல்ட்டு, கேனா கீன்னு போட்டுக்கோங்க, கீனா கே. ஸோ சிக்மா C is equal to 8 Nm per mm square. Permissible shear stress for cast iron tau is equal to 8 Nm per mm square. ஸோ permissible shear stress for cast iron என்னது tau F ஃப்ளான்ஜுக்கு அப்போ ஒன்று தான். அப்போ என்னது நமக்கு tau F எவ்வளோது 8 Nm per mm square. டிசைன் ஸோ cast iron prototype flange coupling. ஸோ பவர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. பவர் 15 kW ஸ்பீடு இருக்குது. shear stress for shaft, bolt and key tau is equal to 40 Nm per mm square. Crushing stress for bolt and key 8 Nm per mm square. Shear stress for cast iron ஸோ tau 8 Nm per mm square. அப்போ ஃப்ளான்ஜ் கப்ளிங் நம்ம டிசைன் பண்ணணும். cast iron prototype flange coupling. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, டார்க் transmitted equal to 9550 PO/N. அப்போ நம்ம பவர் தெரியும் 9550 இன்ட்டு பவர் அளவு 15 × 10³ divided by 900. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க, கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் எவ்வளோ ஆன்சரு 159.116 × 10³ Nm. டார்க் வந்து நியூட்டன் மில்லிமீட்டர். அடுத்து டார்க் அனுப்பிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன, diameter of shaft D. அப்புறம் நம்ம படித்தோம், ஷாஃப்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ என்னது டார்க் T is equal to π/16 d³ tau. அப்போ இங்கே டிக்கு வரும், மேலே 16 போயிடும். 16T divided by π × tau. அப்போ T கியூப் இருக்குது, கியூப் என்ன பண்ணுறோம், D எடுக்கிறோம். அப்போ கியூப் ரூட் என்னது, ஸோ 16T × π × tau. இப்போ கியூப் ரூட் எடுக்கிறீங்க, 16 இன்ட்டு டார்க் அளவு 159.166 × 10³ divided by π × 40 போட்டு என்ன பண்ண கியூப் ரூட் எடுக்கிறோம். ஆன்சர் வருது. அது என்ன பண்ணுறோம், 27.26 mm. ஸோ செலக்ட் த ஸ்டாண்டர்ட் டயா. அப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டயா எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டயா. ஸோ இது என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டயா ஃப்ரம் டேட்டா புக். டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.25.
அப்போ அது நம்ம ஸ்டாண்டர்ட் எழுதுறோம். ஸ்டாண்டர்ட் அளவு 30, ஸ்டாண்டர்ட் அளவு 30 mm, ஸ்டாண்டர்ட் வந்து 30 mm, ஸ்டாண்டர்ட் வந்து 30 mm. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்கிறோம் 30 mm. ஸோ டயமண்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு சிம்பிளானது தான். அடுத்த ஸ்டெப்பு சிம்பிளானது தான். ஸோ நெக்ஸ்ட் உள்ளது அதர் டைமென்ஷன்ஸ் ஃப்ரம் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ். ஃபஸ்ட் என்னது அவுட்டோடைய கப் d is equal to 2d, PCD of bolts, dp is equal to 3d, outer flange, dy is equal to 4d, thickness of flange, tf is equal to 0.5d, thickness of rotative flange, tp is equal to 0.25d, length of the cup, L is equal to 1.5d. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். டி வந்து தெரியும் நமக்கு 30, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி 2d, 2 × 30, அடுத்து 3 × 30, அடுத்து 4 × 30, அப்போ 0.5 × 30, 0.25 × 30, 1.5 × 30 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டில் போடுறோம். ஃபஸ்ட் என்னது ஆட்டோ டைம் கப் 60 mm, PCD ஆஃப் போல்ஸ் 90 mm, ஆட்டோ டே ஆஃப் ஃப்ளாஞ்ச் 120 mm, திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் 15 mm, திக்னஸ் ஆஃப் ரோட்டேட்டிவ் ஃப்ளாஞ்ச் 7.5 mm, லென்த் ஆஃப் கப் 45 mm. ஸோ இதில் வந்து நம்ம எம்பிரிக்கல் ரிலேஷன் கண்டுபிடிச்சிடறோம். எம்பிரிக்கல் ரிலேஷனில் கண்டுபிடிச்சிடறோம். ஸோ முடித்த பிறகு அடுத்த ஸ்டெப் நம்பர் ஆஃப் போல்ஸ். அப்போ செலக்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் ஃபார் ஷாஃப்ட் டயமீட்டர் அளவு. ஸோ டி வந்து அப் டு 40, நமக்கு அளவு டயமீட்டர் 30, டயமீட்டர் அளவு 30. அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 3, அப்போ அப் டு 40 வரைக்கும் என்னது நம்பர் ஆஃப் போல்ஸ் 3. select the number of bolts for shaft diameter d is equal to up to 40 என்னது பேஜ் இப்போ 7.107 பேஜில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் n is equal to 3, number of bolts n is equal to 3. ஸோ அடுத்து டிசைன் ஆஃப் கீ ஃபார் ஷாஃப்ட் டயா 30 mm ரவுண்ட் பண்ணுறோம். width thickness நோட் width அளவு 10 mm, thickness அளவு 8 mm, length of the key length of the bus அப்போ 1.5d, LK is 1.5d, d தெரியும் 30 அப்போ 45 mm, length of the key is length of the bus, LK length of the key is length of the bus, அப்போ length of the bus length of the cub. இப்போ bus 1.5d, 1.5 into d அளவு d வந்து 30 எவ்வளோ 45 mm. width of the key அப்போ width வந்து 10 mm, thickness of the key வந்து 8 mm, length of the key 1.5 into d எவ்வளவு 30 அப்போ 45 mm. ஸோ முடித்த உடனே எப்போ எவ்வளோ கீ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. ஸோ டிசைன் ஆஃப் கீழே பார்த்தோம் நம்ம. பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ அதே ஸ்டெப் தான். செக் த கீ ஃபார் ஷேரிங் tau is equal to 2t divided by wk LK into D. அப்போ என்ன பண்ணுறோம் 2 into டார்க் அளவு 159.166 into 10 power 3 WK அளவு 10, LK அளவு 45, D அளவு 30, DC அளவு 30, அப்போ 23.5 Newton per mm square. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிஎஸ்எஸ்க்கு 40 Newton per mm square. அதோட நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது நமக்கு இதில். So design is safe or key is safe. So key is safe against sharing. So check the key for crushing. By considering crushing stress in the key, by considering shear stress in the key. அப்படின்றதுலாம் ஏன்னா check the key for crushing. Sigma is equal to 40 divided by TK into LK into D. 4 into 159.166 into 10 power 3 divided by 8 into 45 into 30 அப்போ 58.95. அப்போ கிரெடிட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்தாங்க 80. இப்போ 80 நமக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. 80 நமக்கு வேல்யூ கம்மியாக வருது. அதனால் நமக்கு ஸோ டிசைன் இஸ் சேஃப் ஆர் ஸோ கீ இஸ் சேஃப் எகெயின்ஸ்ட் க்ரஷிங் நம்ம எழுதுகிறோம் ஸ்டேட்மெண்ட். ஸோ முடிச்சோன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட். So design of bolt by considering shearing of the bolt. Shearing of the bolt T is equal to pi by 4 dp square tau b n into dp by 2. அப்போ இது டேபிளில் இருக்குது.
ஸோ டேபிளே நமக்கு இருக்குது. அதை நம்மளால் ரெஃபர் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே ப்ரொசீஜர்லேயே நம்ம பார்த்தோம், டிசைன் ப்ரொசீஜர்லேயே. அப்போ டேபிளே இருக்குது, அதை ரெஃபர் பண்ணி எழுதுகிறோம். 5/4 dB ஸ்கொயர், 5/4 dB ஸ்கொயர், 5/4 dB ஸ்கொயர், tau b n into dB by 2, n into dB by 2. அப்போ 4 மேலே போயிடும். அப்போ 4t divided by pi into tau b n into dp. அப்போ dB ஸ்கொயர் இருக்குது. அப்போ d root of 4 into t, 4 into t into 2, 4 into t into 2, t into 2 divided by pi into tau b n into dp by n into dp. 4 into டார்க் அளவு 115.166, 115.166 into 10 power 3 into 2 into 2 divided by pi into 40, pi into 40 into 3 into 90. அப்போ டபிள்யூபி தெரியும், நம்பராக போட்டு 3, டிபி வந்து 90. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். 6.12 mm, 6.12 mm, 6.12 mm. அப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் டயா போல்ட், ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் த போல்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் டயா ஆஃப் த போல்ட். போல்ட் என்னது, dp = 8 mm, dp = 8 mm, dp = 8 mm. By considering crushing of the bolt, by considering crushing of the bolt, t = db, db into tf into sigma cb, sigma cb into n into db by 2, db by 2, sigma cb, sigma b = t into 2, t into 2 divided by db, db into tf, db into tf into n into db, n into db. இப்போ டார்க் 3 115.166 into 10 power 3 into 2 divided by 8 into 15 into 3 into 90, 3 into 90. அப்போ இதில் போட்டு செக் பண்ணுறோம். 9.825, 9.825 into 10 power mm ஸ்கொயர் ஆன்சர் வருது. அவங்க ப்ராப்ளம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கொடுத்துருவாங்க, 80 into 10 power mm ஸ்கொயர். கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளவு போல்ட்டுக்கு, 80 into 10 power mm ஸ்கொயர். அப்போ அதோட நம்ம கம்மியாக வருது, அதோட கம்மியாக வருது. அப்போ ஸோ டிசைன் இஸ் சேஃப், டிசைன் இஸ் சேஃப்னு எழுதலாம். அப்படின்னா போல்ட் இஸ் சேஃப், போல்ட் இஸ் சேஃப், போல்ட் இஸ் சேஃப் அகைன்ஸ்ட் கிரஷிங், அகைன்ஸ்ட் கிரஷிங் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும், கட்டாயம் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ஸ்டேட்மெண்ட் எழுதி எழுதணும். அது ஃபுல் ப்ரொசீஜருக்கு 15 மார்க்ஸ். அடுத்து செக் த ஃப்ளாஞ்ச், செக் த ஃப்ளாஞ்ச், செக் த ஃப்ளாஞ்ச் ஃபார் ஷேரிங், ஃபார் ஷேரிங். ஸோ t = pi d square by 2, pi d square by 2, pi d square by 2, tf into tau, tf into tau f, tau f எவ்வளவு, t into 2, t into 2 divided by pi into d square into tf, d square வந்து கேபிட்டல் D, கேபிட்டல் D. இப்போ எம்பரிக்கல் ரிலேஷன் நம்ம என்ன பண்ணிச்சிருப்போம், d கண்டுபிடிச்சிருப்போம், d வந்து கண்டுபிடிச்சிருப்போம், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ டார்க் அளவு 115.166 into 10 power 3 into 10 power 3 into 2 into 2 divided by pi into d அளவு 60 square into 15 into 15. அப்போ 1.876 மீட்டர் பர் mm ஸ்கொயர். இப்போ அவங்க கொடுத்த வேல்யூ எவ்வளவு, 8 மீட்டர் பர் mm ஸ்கொயர், 8 மீட்டர் பர் mm ஸ்கொயர். அதோட வேல்யூ நமக்கு கம்மியாக வருது, 8 மீட்டர் பர் mm ஸ்கொயர், அதோட நமக்கு வேல்யூ கம்மியாக வருது. ஸோ அதனால் டிசைன் இஸ் சேஃப் ஆர் ஃப்ளாஞ்ச் இஸ் சேஃப், ஃப்ளாஞ்ச் இஸ் சேஃப் எகெயின்ஸ்ட் கிரஷிங், எகெயின்ஸ்ட் கிரஷிங் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ஸ்டேட்மெண்ட்டு எழுதணும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து டேபிள்லேயே இருக்குது, டேட்டா புக் ஆர் டேபிளில் இருக்குது. அப்போ நம்ம டேபிளை பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம காப்பி பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப் லாஸ்ட் வந்து செக் த கப் ஃபார் ஷேரிங், t = pi by 16 d cube 1 minus k power 4, 1 minus k power 4 into tau h. அப்போ கேங்கிறது வந்து d by d, கேங்கிறது d by d, ஸ்மால் d by கேபிட்டல் D, ஸ்மால் d by கேபிட்டல் D. ஸ்மால் d எவ்வளோன்னு பாருங்கள், கேபிட்டல் D எவ்வளோன்னு பாருங்கள், ஸ்மால் d எவ்வளோன்னு பாருங்கள், கேபிட்டல் D எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ ரெண்டு ஸ்மால் d எவ்வளோன்னு பாருங்கள், கேபிட்டல் D எவ்வளோன்னு பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்டிட் பண்ணி கே கண்டுபிடிச்ச பிறகு கேத்துக்கு இது சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், tau h. அப்போ 16t divided by pi d cube, 1 minus k power 4, 1 minus k power 4, 16t. அப்போ 115.166 into 10 power 3 into 16 divided by pi into 60 cube 1 minus 0.5 power 4. ஸோ கால்குலேட்டரில் கரெக்டாக தப்பலாமல் போடணும், தப்பலாமல் போட்டு என்ன வருது நம்ம ஆன்சரு, 4 Newton per mm square, 4 Newton per mm squared. ஸோ ஆன்சர், இந்த ஆன்சர் என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்த வேலையில் செக் பண்ணுறோம். செக் த கப் அப்போ செக் த கப்னு என்னது, ஃப்ளாஞ்சும் கப்பும் ஒன்று தான், ஃப்ளாஞ்ச் கப்பும் என்னது ஒன்று தானே, டவ் எஃப் ப்ராப்ளத்தில் கிரவுண்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
8 Newton per mm square, 8 Newton per mm square, 8 Newton per mm square கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதோட என்ன இருக்குது நமக்கு 4 Newton per mm square, 4 Newton per mm square. அப்போ அதோட நமக்கு வேல்யூ கம்மியாக தான் வருது, அதோட வேல்யூ கம்மியாக தான் நமக்கு வருது. அப்போ என்னது, டிசைன் இஸ் சேஃப், டிசைன் இஸ் சேஃப். ஆர் என்ன பார்ட்டு, கப்பு, என்ன பார்ட்டு, கப்பு. அப்போ ஸோ கப் இஸ் சேஃப், கப் இஸ் சேஃப் எகெயின்ஸ்ட் ஷேரிங், எகெயின்ஸ்ட் ஷேரிங், எகெயின்ஸ்ட் ஷேரிங். திஸ் அ லாஸ்ட் ஸ்டெப், திஸ் அ லாஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் முடித்த பிறகு நம்ம எடுத்து எழுதணும் ரிசல்ட். ரிசல்ட் எழுதலாம், நம்ம ஆன்சர் எதனால் எழுதுங்க. ஸோ ரிசல்ட் diameter of shaft, diameter of shaft எழுது d is equal to 30, d is equal to 30. outer diameter of cup d is equal to 60 mm. PCD of bolts dp 90 mm. outer diameter of flange do 120 mm. thickness of flange t 115 mm. thickness of rotative flange tp 7.5 mm. length of the cup l is equal to 45 mm, l is equal to 45 mm. number of bolts n is equal to 3, n is equal to 3. width of the key, width of the key wk is equal to 10 mm, wk is equal to 10 mm. thickness of the key tk is equal to 8 mm, tk is equal to 8 mm. length of the key lk 1.5d. ஸோ ஏற்கனவே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாக எடுத்து எழுதி காமிச்சிடலாம், எழுதி ரிசல்ட்டில் நம்ம காமிச்சிடலாம், எழுதி காமிச்சிடலாம். ஸோ அப்போ ஃப்ளான்ஜ் கப்ளிங். ஸோ டிசைன் ஆஃப் ரிஜிட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங், டிசைன் ஆஃப் ரிஜிட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங். ஸோ டிசைன் ஆஃப் ரிஜிட் டைப்ல ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டு, அடுத்து கீ, அடுத்து போல்ட்டு, அடுத்து ஃப்ளான்ச்சு, அடுத்து கப்பு. இப்போ ஒன்றா பார்த்தோம், நம்ம ஒன் பை ஒன்றா நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஷாஃப்ட்டு. ரெண்டாவது கீ, ரெண்டாவது கீ பார்த்தோம். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டு. ஸோ ஷாஃப்ட் டயமீட்டர் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஷாஃப்ட்டு டயாவை கரெக்டுனா உங்களுக்கு எல்லாமே ஆன்சரும் கரெக்டாக வந்துடும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு டயாமீட்டர் நம்ம ஸ்டாண்டர்ட் டயா 30 பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் டயா 30 mm. அடுத்து டைமண்ட் ஜெமரிக்கல் ரிலேஷன்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் போல்ஸ், அடுத்து நம்ம டிசைன் ஆஃப் கீ. டிசைன் ஆஃப் கீயில் என்ன, செக் த கீ ஃபார் ஷேரிங், செக் த கீ ஃபார் க்ரஷிங், செக் த கீ ஃபார் ஷேரிங், செக் த கீ ஃபார் க்ரஷிங், செக் த கீ ஃபார் ஷேரிங், செக் த கீ ஃபார் க்ரஷிங். ஸோ வந்து இதை வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்து டிசைன் ஆஃப் போல்ட் பை கன்சிடரிங் ஷேரிங் ஆஃப் த போல்ட், பை கன்சிடரிங் ஷேரிங் ஆஃப் த போல்ட், பை கன்சிடரிங் க்ரஷிங் ஆஃப் த போல்ட், பை கன்சிடரிங் ஷேரிங் ஆஃப் த போல்ட், பை கன்சிடரிங் க்ரஷிங் ஆஃப் த போல்ட். இதில் போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த போல்ட் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ரெண்டாவது சிக்மா சிபி க்ரஷிங் செக் பண்ணுறோம். அதோட கம்மியாக வந்தால் சேஃப், கூட வந்தால் நாட் சேஃப், செக் த ஃப்ளான்ச் ஃபார் ஷேரிங். அப்போ இதில் போட்டு பை டி ஸ்கொயர் பை 2df இன் டவ் அப். ஸோ டிங்கிறது கேபிட்டல் டி. இதில் ஃபார்முலா போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம டவ் அப் செக் பண்ணுறோம். அதோட கம்மியாக வந்தால் சேஃப், கூட வந்தால் நாட் சேஃப். ஸோ அடுத்து வந்து கப்பு 5/16 d cube 1 - k/4 into tau h. அப்போ k = d/d. இதில் போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். d/d போட்டு k வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். k வேல்யூ தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதோ போட்டுட்டு இதில் நம்ம tau h போட்டு செக் பண்ணுறோம். அப்போ 4 Nm/mm². அவங்க கொடுத்த வேல்யூ உள்ளது 8 Nm/mm². அப்போ அதோட கம்மியாக இருந்துச்சா சேஃப், கூட வந்தால் நாட் சேஃப். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸு. இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ளான்ஜ் கப்ளிங். அடுத்து ஒரு சில ப்ராப்ளத்தில் the maximum torque is 25% greater than the mean torque, or 20% greater than the mean torque, or 15% greater than the mean torque கொடுத்துருப்பாங்க. இல்லை சர்வீஸ் ஃபேக்டர், the service factor may be assumed as 1.35 or 1.4 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் வந்து என்ன பார்க்குறதுன்றது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நோட்டில் எழுதுங்க. நோட்டை எழுதிட்டு ப்ராப்ளத்தை எழுதிட்டு கிவனேட் எழுதிட்டு வரிசையாக உண்மை ஒன்றா வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட எல்லாம் முடிச்சோம் சார்ட்டு என்ன பண்ண டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்னும் 2 கேஸ், நம்ம கேஸ் 1 கேஸ் 2 தியரியில் பார்த்தோம். கேஸ் 1 கேஸ் 2 வந்து the maximum torque is 25% greater than the mean torque.
the maximum torque is 25% greater than the mean torque. 25% greater than the mean torque. இல்லை சர்வீஸ் ஃபேக்டர் சர்வீஸ் ஃபேக்டர் மேபி அசியூம்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 1.4 ஆர் 1.5 அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏற்கனவே டார்க் கண்டுபிடிச்சிருப்போம். டார்க்கோட என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணணும். டார்க்கோட மல்டிப்ளை பண்ணணும். அதை வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், நீங்கள் இதை நோட் எழுதி ஸோ கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நோட்டு புக்கு வாங்கிக்கோங்க. நோட்டு புக்கு எதாவது வாங்கணுமா ஃபீஸ் கட்டி நீங்கள் வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.